ஒரு நாள் மதியம் சிவா தனது கொல்லைப்புறத்திற்கு அருகில் காயமடைந்த இறக்கையுடன் ஒரு சிறிய பறவையை கண்டார். அந்த சிறிய உயிரினம் பறக்க முடியாமல் நடுங்கியது. மெதுவாக சிவா அதை எடுத்து, "கவலைப்படாதே சின்ன பறவையே, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன்" என்று முணுமுணுத்தான். வீட்டில் அவன் ஒரு ஷூ பெட்டியில் மென்மையான படுக்கையை உருவாக்கி அந்த பறவைக்கு ஹாப்பி என்று பெயரிட்டான். ஒவ்வொரு நாளும் சிவா அந்த பறவைக்கு சிறிய விதைகளை ஊட்டி தண்ணீர் கொடுத்தான். மெதுவாக பறவை இறக்கை வலுவடைந்து உடல்நிலை தேறியது. அப்பொழுது சிவாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஹாப்பி போய்ட்டு திரும்பி வரலைன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் மதியம் சிவாவின் அம்மா, "ஹாப்பி தயாராக இருக்கிறான்" என்று சொன்னாள். அவன் கைகளை திறந்தான். பிறகு ஹாப்பி இறக்கைகளை அசைத்து வானத்தில் பறந்தது. அவன் மனம் கொஞ்சம் கனமாக உணர்ந்தாலும் சிவா பறவைக்கு சுதந்திரத்தை கொடுத்திருப்பதை அவன் அறிந்தான்.